சனி பிரதோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரதோஷம். ஹரியோம் ஷம்போ சிவசம்போ மகாதேவ். அமைதியை தேடுங்கள். அன்பே சிவம். 14/2/2026 சனிக்கிழமை. பிரதோஷம். சிவன் பூஜைக்கு உகந்தது. வளர்பிறை, தேய்பிறைகளில் வரும் திரையோதசியில் சந்தியா வேளையில் அனுசரிக்கப்படுவது. சிவன் நந்தியின் கொம்புகளில் நின்று ஆடும் அழகிய தாண்டவத்தின் வேளையது. தேவரும் கடவுளரும் முனிவர்களும் கூடி நின்று சிவனாரின் தாண்டவத்தைக் கண்டு பக்தி பரவசப்படும் நேரமது. பிரதோஷ வேளையின் மகிமையை அறிந்தவர்கள் சிவனின் அளவில்லா கருணைக்கு பாத்திரமாக இந்த வேளையில் விரதமிருந்து சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள். தோஷம் என்றால் குற்றம், என்றால் பொறுத்துக்கொள்வது. இறைவன் நமது பாவத்தை எல்லாம் மன்னித்து அருள் தரும் காலமே பிரதோஷம். இந்த நேரத்தில் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். பிரதோஷ வேளையில் உச்சரிக்க வேண்டிய பஞ்சாக்ஷர மந்திரம் ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தின் மகிமையே தனி. இதனை உச்சரிப்பதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? 1. நமது முன்னேற்றத்தை தடுக்கும் கர்ம வினைகள் அகலும். 2. உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும். 3. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகும். 4. எதிரிகள் நமது பாதையிலிருந்து விலகுவர். இறுதியில் மோட்சம் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். பிரதோஷத்தின் சிறப்பையும் பயனையும் உரைக்கும் பாடல். பேரிடர் நீங்குவே, பிணியாதாயினும் சாம்பலாகுமே. மறை போற்றும் தேவரிட்ட சாபமாயினும் விமோச்சனம் காணும். விவாகமும் விமரிசையாய் நடந்தேருமே. புவியுரை சம்பத்தெல்லாம் சித்தம் போல் சித்திக்குமே. பூதலத்தே நின்ற சிவன் அம்பலமெல்லாம் ஏகித் தொழுத பேறு பெற பிருகந்நாயகியுரை தக்ஷிண மேரு தன்னை கைத் தொழுதக்கால் சிவனே தரிசனம் தருவான் பொய்யல்ல. தப்பாது மண்டலச் சதுர்த்தசி முன் தொழுபவர்க்கே. பிரதோஷ காலத்தில் கீழ்காணும் ஸ்லோகத்தை 18 முறை சொல்ல வேண்டும். சித்த யோகி மகர்ஷிஷ்ச, சித்தார்த்தக சித்த சாதகः, பிக்ஷுஷ்ச பிக்ஷுரூபஷ்ச, விபனோம் மிருதுர் அவ்யயः. இன்மையிலும் நன்மை தருவார் பிரதோஷமூர்த்தி. பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானை வணங்க வேண்டும். நந்தியம் பெருமான் தன்னை நாடோறும் வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும், பொலிவுறு செல்வம் கூடும், குலமுறை தழைத்தே ஓங்கும், குணம் நிறை மக்கள் சேர்வர், சிந்தையில் அமைதி தோன்றும், சிறப்புறும் வாழ்வுதானே என்ற பாடல் பிரதோஷம் மற்றும் நந்தியம் பெருமான் மகிமையை வலியுறுத்தும். பிரதோஷத்தின் திருநாளான எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எம்பெருவானை பிரதோஷ காலத்தில் வழிபடுவோமாக. ஓ பரமசிவனி, தங்களது திருவடி கமலத்தில் என் மனம் வசிக்கட்டும். என்னுடைய வாக்கானது தங்களை ஸ்துதிப்பதிலும், என்னுடைய கைகளானது தங்களை பூஜிப்பதிலும், எனது காதுகள் தங்களது கதைகளை கேட்பதிலும், எனது புத்தியானது தங்களை தியானிப்பதிலும், எனது கண்களும் வைபவமான தங்களது திருமேனியை பார்ப்பதிலுமே இருந்துவிடட்டும். இப்படி என் எல்லா இந்திரியங்களும் தங்களது விவகாரத்தில் இருந்தால், அதன்பின் தங்களது சிந்தையில்லாத நூல்களை எந்த இந்திரியங்களைக் கொண்டு அறிந்து கொள்வேன்? ஆதலால் தங்கள் சிந்தை தவிர வேறேதும் வேண்டாம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.